ஹாய், உங்ககிட்ட யாராச்சும் ரெக்கரண்ட்டாக வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் இந்த பெயின்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகி வர முடியல, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த பெயின் சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்கள் நெய்பரோ யாராச்சும் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த ரீலை ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு க்ரானிக் பெயின், நீங்கள் மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா உங்கள் பிரெயினில் ஒரு அலாம், அந்த அலாம் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு இம்பல்ஸை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்ட்டு இந்த இம்பல்ஸ் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் சென்ட்ரல் சென்சிடைசேஷன். நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் மூலிமா உங்களோட க்ரானிக் பெயின் ரிலீவ் ஆகிருந்தாலும், உங்களோட ஓன் பாடி ஹீலிங் எஃபெக்ட் ரெடியாக இருந்தாலும், உங்கள் பிரெயினில் அந்த அலாம் கொடுத்துட்டே இருக்கும். சின்ஸ் எஜுகேஷன் ஆர் அவேர்னஸ் அபவுட் இட். இதனால உங்களோட சென்ட்ரல் சென்சிடைசேஷன் பாடியில் ரெக்கவரி ஆயிருந்தாலும் உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் ரெக்கவரி ஆகலை. அதனால உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃபை அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் காக்னேட்டிவ், உங்களோட தாட்ஸ் அண்ட் அட்டென்ஷன் அஃபெக்ட் பண்ணும். செகண்ட் ஸ்டேட்டஸ், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டேட்டஸ், சைக்கோசோமாட்டிக் டிஸார்டர் வரலாம். மூலயமா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் லிமிடேஷன்ஸ் நடக்கும். இந்த வீடியோவோட கண்டினியூவேஷனாக பார்ட் 2ல் உங்களுக்கு சென்ட்ரல் சென்சிடைசேஷன் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட க்ரானிக் பெயின் என்னன்னு.